Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஸ்டீம் பன் செய்ய போறோம். அதுக்கு வந்து ஸ்டஃபிங் உள்ளுக்கு வந்து ரெட் பீன்ஸ் வந்து நான் வேவ் போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு. ஓகே, நம்ம ரெடி பண்ணிக்குவோம் எல்லாத்தையும். ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் பால், அரை கப்பு பால் எடுத்து ஊற்றி வச்சிருக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக சூடு காட்டுங்க, ரொம்ப சூடு காட்ட வேணாம். நீங்கள் காய்ச்சின பால் கூட எடுத்துக்கலாம், காய்க்காத பால் கூட எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஸ்பூனில் வந்து டீஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சர்க்கரை. அதை வந்து லைட் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு எடுத்துருவோம். ரொம்ப சூடு காட்ட வேண்டாம். ஓகே, அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் இருந்தால் போதும். கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டீம் பன்னு செய்ய போகிறோம். உள்ளுக்கு ஸ்டஃபிங்னா என்னன்னா ஸ்வீட் செய்ய போகிறோம். அது என்ன ஸ்வீட்னா ரெட் பீன் உள்ளுக்கு வச்சு ஸ்வீட்டாக வச்சு உள்ளுக்கு ஸ்டஃப் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். 3 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கப்பில் 3 கப்பு மாவு. அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு 1 டீஸ்பூன் போடலாம். ப்ரெட்டுக்கு கண்டிப்பாக ஈஸ்ட் வேணும், ஈஸ்ட் இல்லைன்னா முடியாது. ஓகே, 1 டீஸ்பூன். வந்து மாவுலே போட்டேன்னா என்னோடய ஈஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பொங்க வைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான உழுது. ஓகே, அப்படி உங்களோட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா பாலில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தனியாக விட்டுருங்க. அது பொங்கி வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் மாவோட. ஓகே, இப்போ அதை அப்படியே கலந்து விடுவோம். ஓகே, கொஞ்சம் உப்பு போடுங்க. ஈஸ்ட் போட்டோன்னே பாருங்கள், அந்த வெதுவெதுப்பு பால், அதாவது கை பொறுக்கிற சூட்டுக்கு நம்ம போட்ட கையோட பாருங்கள் பபிள்ஸ் மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த ஈஸ்ட் வந்து நல்லா ஏர் ப்ரூஃப் ஆச்சு, அதனால வந்து நல்லா பொங்கிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி போட பயமாக இருக்குன்னா பால்லே கலந்துருங்க, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மாவை வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த உப்புலாம் போட்டுட்டோம்ல, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மொதக்கி. இப்போ கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஓகே, இப்போ வந்து கையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நம்ம கையில் வந்து மாவை பிசைற அப்புறம் மாவு இந்த மாதிரி நம்ம செய்யும் போது கொஞ்சம் ஒட்டும், பிரச்சனை இல்லை. இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ரெட் பீன்ஸை வந்து உள்ளுக்கு ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். ஸோ அந்த ரெட் பீன்ஸ் எப்படி செய்யறதுன்னு அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ மாவை வந்து நல்லா பிசறி கொடுங்க. ஓகே, இப்போ வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து ரேப்பிங் எது இருந்துச்சுன்னா அதை வச்சு ரேப் பண்ணிடுங்க. ஓகே, இல்லை துணி இருந்துச்சுன்னா ஒரு துணியில் வந்து அதை ரேப் பண்ணிடுங்க. இப்போது இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ரெட்டில் வந்து நிறைய விதம் செய்யலாம். இன்றைக்கி ஒரு வேஷன் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு நான். இது ஒரு வகை. இதை வந்து ஒரு 1 hour எங்கே ஹாட்டாக இருக்கோ அங்கே வைங்க. ஓகே, நான் அடுப்பு பக்கத்தில் போய் வைக்க போகிறேன், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் உப்பி வரும். ஓகே, இப்போ வந்து அந்த ரெட் பீன்ஸ் வந்து வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை வந்து வடிகட்டி தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப நல்லதுங்க. தண்ணியை வந்து இதில் வடிகட்டிடுவோம். இப்போ இந்த ரெட் பீன்ஸை வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுருவோம், ஏன்னா நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இப்படி மசிச்சாவே அதை மசிச்சிரும். இப்போ பாருங்கள், நான் நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டேன். உங்களுக்கு வந்து அங்கங்கே கடிப்படுற மாதிரி அந்த பீன்ஸ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்வோம், எனக்கு கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் போடணும். இதில்
அரை கரண்டி கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ்க்கு. உங்களுக்கு வேண்டான்னா போடாதீங்க, எனக்கு போட்டால் பிடிக்கும். அதுக்கப்புறம் சர்க்கரை இந்த இனிப்புக்கு தகுந்த மாதிரி, உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் இப்போதைக்கு இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். 3 கரண்டி, குழிக்கரண்டியில் 3 கரண்டி போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை வந்து நல்லா அப்படி சீனி போட்டது ப்ரௌன் சுகர், நான் லைட் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன், நீங்கள் சீனி கூட போட்டுக்கலாம். இதை அப்படி போட்டுட்டு இது கொஞ்சம் அப்படியே இலக்கம் கொடுக்கும். ப்ரௌன் சுகர் போட்டோன்னே கொஞ்சம் அப்படியே இலக்கம் கொடுக்கும். நீங்கள் டார்க் ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு செய்யலாம். இப்போ இது இலக்கம் கொடுத்தோன்னே இது நல்லா கொஞ்சம் அப்படியே திக்காக வர வரைக்கும் நம்ம செய்வோம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சே செய்யுங்க, ரொம்ப ஹாட்டாக செய்யாதீங்க, அப்புறம் அடி பிடிச்சிரும், அப்புறம் டேஸ்ட் மாறிடும். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே திக்காகிற வரைக்கும் மெதுவாக கிண்டி விடுவோம். கொஞ்சம் 1 பிஞ்சு சால்ட்டு இதில் போடுங்க. எப்பயுமே இனிப்பு செஞ்சால் 1 பிஞ்சு சால்ட் போடுங்க. போட்டு அதையும் கொஞ்சம் கலக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், அது திக்காயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இப்படி பண்ணால் சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி க்ளீனாக வந்துருச்சு பாருங்கள், பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நிப்பாட்டிடுவோம், நிப்பாட்டி ஆற வச்சுருவோம். ஆறுனா இன்னும் திக்காகும். ஓகே, பாருங்கள் 1 hour கழிச்சு நல்லா இதாகிடுச்சு. இப்போது இந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு, இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் பண்ணாதீங்க, எடுத்துகிட்டு இதை லைட்டாக திருப்பி ஒரு வாட்டி ஒரு மசாஜ் பண்ணுவோம். ஒரு 1/2 hourக்கு அது அப்படியே இருக்கட்டும். திருப்பி இந்த பையை வந்து போட்டு வச்சுருங்க. நம்ம 1/2 hour வச்சுருந்தோம், திருப்பி பிணைஞ்சிட்டு இப்போ பாருங்கள் நல்லா உப்பிடுச்சு திருப்பியும். இப்போ இதுக்கப்புறம் இது தேவையில்லை, இதுக்கப்புறம் நம்ம அதை ப்ரூஃப் பண்ண வேண்டாம். ஓகே, பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மாவு விட்டு அதை எடுத்துருவோம். இதுக்கப்புறம் அதை பிணைய வேண்டாம். தட்டில் கொஞ்சம் மாவு போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் போட்டு இருந்தால் அதுக்கப்புறம் போட்டுங்க. இப்போ அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு பால் பண்ணிக்கோங்க. நான் எடுத்த மாவில் வந்து 7 பீஸ் மாவு, 7 உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த பாவ் செஞ்ச கையோட, அதாவது இந்த ப்ரெட்டு செஞ்ச கையோட அதுக்கு அடியில் நம்ம வைக்கிறதுக்கு நான் வந்து பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது கையில் கொஞ்சம் மாவை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதை இந்த ரெட் பீன்ஸ் அது பாருங்கள் திக்காயிடுச்சு. இது பாருங்கள், ஆறினோன்னே இப்படி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குழியாக்கிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு. நல்லா பெரிய கையாக இருந்தால் ஈஸியாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப குட்டியோன்னு இருக்குது. திருப்பி அந்த ஸ்டஃபிங் நம்ம பண்ணுவோம். ரெட் பீன்ஸு அதை வச்சு இப்படி உள்ளுக்கு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி கொஞ்சம் உள்ளுக்காக தள்ளி விடுங்க மாவுக்குள்ளே, அது அப்படியே கப்பு மாதிரி வரும். ஓகே, இன்னும் கொஞ்சம். இது ஸ்நாக் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ரெட் பீன்ஸ் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு வந்து இது கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ அதை எடுத்து இப்படி வச்சு குமிச்சு இப்படி டக் பண்ணிடுங்க. ஓகே, ஒன்றா வச்சு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு இப்படி டக் பண்ணிடுங்க. நம்ம வந்து இது செய்வோம்ல, கொழுக்கட்டை செய்வோம்ல, ஏறக்குறைய அந்த மாதிரி தான். பட் ஆனால் கொழுக்கட்டை மேலே வச்சுருவோம். இதை இப்படி ஸ்டஃப் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நல்லா மாவு கூட இப்படி வச்சு கொஞ்சம் மாவு தட்டில் போட்டு வச்சுங்க. போட்டு வச்சுட்டு பாருங்க, ஓகேங்களா? இதுக்கு அடியில் இந்த பெப்பர் வச்சுருங்க. ஓகே, அவ்வளோதான். நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 hour அதை அப்படியே வந்து ஒரு இது போட்டு மூடி. 1/2 hour ஆயிடுச்சு பாருங்கள், பன்னு இன்னும் கொஞ்சம் உப்பி வந்துருச்சு. ஓகே, நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணிடுவோம். அதை வச்சு எங்கிட்ட
இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் ரெட் பீன்ஸு. இதை நம்ம ப்ரெட்டில் கூட தடவி சாப்பிட்லாம். ஓகே, நான் கொஞ்சம் பானைக்குள்ளே தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு ஸ்டீம் பண்ண விட்றேன் நான். பாருங்கள், அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா அது ஸ்டீம் வர நேரத்தில் நம்ம இட்லி இது தான் வச்சுருக்கேன் நான். இது இப்படி 1/2 hour ஆயிடுச்சு. 1/2 hour கழிச்சு இதை நான் அந்த பன் செய்கிறேன். பன் வச்சிடலாம். ஓகே, நான் 2 வைக்கிறேன். இன்னொன்று, இந்த இதில் வந்து துணி வந்து கட்டிடுங்க. அப்போ தான் வந்து இந்த தண்ணி வந்து இந்த பாவில் போய் விழுவாது, இந்த ப்ரெட்டில் போய் விழுவாது. ஓகே, இந்த ஸ்டீம் ப்ரெட்டில் போய் விழுவாது. விழுந்துச்சுன்னா அந்த ப்ரெட் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். ஓகே, இப்போ அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து பார்ப்போம் எந்திரிச்சானு. வாவ், நல்லா வந்துருச்சு பாருங்கள். ஓகே, இப்போ அதை நம்ம எடுத்துருவோம். இதை எடுத்துட்டோம் ஒரு ஈடு. இப்போ இன்னொரு ஈடு நம்ம வைக்க போகிறோம். பார்த்து கவனமாக செய்யுங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகே, உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா இந்த மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக துணி வைங்க. அப்போ தான் இந்த துணி வந்து தண்ணியை வந்து அது மேலே கொட்டாது. அது மேலே கொட்டுனுச்சுன்னா அந்த பாவு வந்து இந்த ப்ரெட்டு, அந்த ஸ்டீம் ப்ரெட் வந்து அப்புறம் நல்லா வராது. ஓகேங்களா, வாங்க கொஞ்சம் நல்லா வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அதை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. ஓகே ஓகே, ஸ்டீம் பன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மேலே வந்து அப்படியே நல்லா அப்படியே வளவளான்னு இருக்குது. இங்கே பின்னாடி இந்த இது இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கு தான் இது போட்டேன் நான். பாருங்கள், இது மேலே வந்து இப்படி ஒரு லேயர் வரும் பாருங்கள். வாவ், இங்கே பாருங்கள், இது ஒரு மாதிரி இப்படி கூட அதை எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க சில பேர். பாருங்கள், இது சாப்பிட்லாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டா. இப்போ என்ன செய்ய போகிறோம், ப்ரெட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அதை வந்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். வாவ், சூப்பர். இது குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா எப்படி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளுக்கு அதெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, இனிப்பு கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறனோ அதெல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க.